கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட முன்னாள் நீதிபதி ரோத்தகிக்கு உதவியாக தமிழக கேடர் ஐஜிக்களான சோனல் மிஸ்ரா, சுமித் சரண் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சிபிஐ அதிகாரிகள் கரூர் சம்பவம் தொடர்பாக தவிக தலைவர் விஜய் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர். இந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி ஆளும் கட்சிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தவிக தலைவர் விஜய் மாநிலம் முழுவதும் வாரத்தின் இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 நாட்களும் பொதுமக்களை நேரில் சந்தித்து பேச திட்டமிட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அன்று திருச்சி மாவட்டம் துறையூரில் முதல் கூட்டத்தை கூட்டினார். முக்கியமான சந்திப்பில் வேனில் இருந்தபடி விஜய் உரையாற்றுவதை கேட்க யாரும் எதிர்பாராத வகையில் லட்சக்கணக்கில் ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் குவிந்தனர். இதை ஆளும் கட்சி மேலிடமும் முக்கிய நிர்வாகிகளும் ரசிக்கவில்லை. இந்த கூட்டத்திற்கு அனுமதி தராமல் காவல்துறை மூலம் தாமதப்படுத்தவும் இழுத்தடிக்கும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டனர். இதோடு பிரச்சாரத்திற்கு வசதியான இடங்களை கேட்டாலும் தராமல் குறுகிய இடத்தை கொடுத்து இடையூறு செய்து வந்தனர். இதனால் ஆளும் கட்சியை முதலில் நேரடியாக தாக்காமல் மத்திய அரசையும் முதல்வரையும் மட்டுமே தாக்கி பேசி வந்த விஜய் நாகூரில் நடந்த கூட்டத்தில் ஆளும் கட்சியையும் முதல்வர் குடும்பத்தையும் நேரடியாகவே தாக்கி பேசி ஆளும் கட்சிக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்திவிட்டார். இதற்கு பழிக்கு பழி வாங்க ஆளும் கட்சி பிரமுகர்கள் காத்திருந்த போது ஆடு தானே தலையை கொடுப்பதைப் போல சுற்றுப்பயண திட்டத்தில் இல்லாத கரூர் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதியன்று விஜய் பிரச்சார பயணம் மேற்கொண்டார். இந்த பயணத்திற்கு விஜய் தரப்பு நிர்வாகிகள் கேட்ட இடத்தை தராமல் வேலுநாச்சிபுரம் என்ற குறுகலான சந்திப்பு பகுதியில் பேச அனுமதி கொடுத்தனர். நாமக்கலில் கூட்டத்தை முடித்துவிட்டு கரூருக்கு புறப்பட்ட விஜய் தொண்டர்களும் ரசிகர்களும் வழிநெடுக கொடுத்த வரவேற்பால் மதியம் செல்ல வேண்டிய கூட்டத்திற்கு இரவு 7 மணிக்கு தான் செல்ல முடிந்தது. மிகவும் குறுகலான இடத்தில் அதிகமான கூட்டம் கூடிய நிலையில் போதுமான போலீஸ் பாதுகாப்பு போடப்படாததால் நெரிசல் ஏற்பட்டு ஒருவர் தள்ளிக்கொண்டு வெளியேற முயற்சித்ததால் எதிர்பாராத விதமாக 9 குழந்தைகள் உள்ளிட்ட 41 பேர் அநியாயமாக தங்கள் உயிரை இழக்க நேரிட்டது. இதுதான் சந்தர்ப்பம் என கருதிய ஆளும் கட்சியின் முக்கிய பிரமுகரும் கட்சி நிர்வாகிகளும் இந்த விபத்திற்கு விஜய்தான் காரணம் என தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டதோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ மேற்கொண்ட நடவடிக்கைகளும் தான் ஆளும் கட்சிக்கு எதிராகவே முடிந்து போனது. கூட்டம் நடக்கும் போதே காலி ஆம்புலன்ஸ் வேன்களை அனுப்பி கூட்டத்தில் நெரிசலை ஏற்படுத்தியது, மின்சாரம் துண்டிப்பு, ஜெனரேட்டர் இயந்திரத்தை ஆஃப் செய்தது என பல்வேறு குளறுபடிகள் நடந்தது. இதோடு விஜயை சென்னைக்கு கிளம்பி செல்லும்படி காவல்துறை மூலம் ஐடியாவும் கொடுத்துவிட்டு விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காமல் சென்னை சென்று விட்டதாகவும் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. முதல் கட்டமாக உயிரிழந்த 39 பேரின் உடல்களையும் இரவோடு இரவாக உடற்கூறாய்வு செய்து எரித்து விட்டதும் இந்த சம்பவத்தில் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து விசாரணையும் தொடங்கியது. அரசியல் கட்சி தலைவர்களின் ரோட் ஷோ தொடர்பான வழிவகைகளை அரசு வகுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் எதிர்பாராத விதமாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க நீதிபதி செந்தில்குமார் உத்தரவிட்டு தனிப்படையும் அமைத்தும் விசாரணை தொடங்கியது. வழக்கில் தொடர்புடைய நபர்களை கைது செய்வதற்கு பதிலாக இந்த வழக்கு தொடர்பாக கருத்து வெளியிட்ட பொதுமக்களை கைது செய்வதில் ஆர்வம் காட்டப்பட்டது. இதை எதிர்த்து தவிக சார்பிலும் உயிரிழந்த பொதுமக்களின் குடும்பத்தினர் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பு இந்த வழக்கில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திவிட்டது. இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டதோடு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரோத்தகி தலைமையில் இந்த வழக்கு விசாரணையை கண்காணிக்க சிறப்பு குழு அமைத்து வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதன்படி சிபிஐ வழக்கு விசாரணையை ஏற்றதோடு வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் இருந்து பெற்றுவிட்டது. ஓய்வு பெற்ற நீதிபதி ரோத்தகிக்கு உதவ 2 ஐஜி அந்தஸ்திலான தமிழக கேடர் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டதன் பேரில் தமிழக கேடர் அதிகாரிகளாக பணியாற்றி தற்போது மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு பிரிவு ஐஜியாக பணியாற்றும் சோனல் மிஸ்ரா, எல்லை
பாதுகாப்பு பிரிவு ஐஜி சுமித் சரண் ஆகிய இருவரையும் மத்திய உள்துறை நியமித்து உத்தரவிட்டுள்ளது. இவர்களில் சுமித் சரண் சேலம் மாநகர காவல் ஆணையராகவும் கோவை மாநகர ஆணையராகவும் பணியாற்றியவர். சோனல் மிஸ்ரா நிர்வாக பிரிவு உள்ளிட்ட பதவிகளை வகித்தவர். இவர்கள் இருவரும் கரூர் உயிரிழப்பு சம்பவத்தில் கண்காணிப்பு குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான விசாரணை தீவிரம் அடைந்துள்ளது. சிபிஐ அதிகாரிகள் முதலில் காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த உள்ளனர். சம்பவ இடத்தில் 626 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக முதல்வர், சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் ஆகியோர் தெரிவித்திருந்த நிலையில் மிகவும் குறைந்த போலீஸ் பாதுகாப்பு மட்டுமே போடப்பட்டிருந்தது என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களின் முக்கிய குற்றச்சாட்டு. எனவே இங்கு பாதுகாப்பில் நிறுத்தப்பட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் பட்டியலை பெற்றும் அவர்களின் லொகேஷன் குறித்தும் செல்போன் நிறுவனங்கள் மூலம் பெற்று போதுமான பாதுகாப்பு போடப்பட்டிருந்ததா என ஆய்வு செய்ய சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இதேபோல சம்பவ இடத்தில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள், விஜய் வேனில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி பதிவுகளையும் பெற்று சம்பவம் நடந்த போது என்னென்ன குளறுபடிகள் நடந்தது, திட்டமிட்ட சதியா, மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுதான் காரணமா, மர்ம நபர்கள் இந்த கூட்டத்திற்குள் புகுந்து ஏதேனும் சதி வேலையில் ஈடுபட்டனரா, ஆம்புலன்ஸ் வேன்களில் வந்த நோயாளிகள் யார் என்பது உள்ளிட்ட பல்வேறு கட்ட விசாரணையில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். இதேபோல தாவேகா தலைவர் விஜய் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் ஆகியோருக்கும் சம்மன் அனுப்பி இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். வரும் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் விஜயிடம் விசாரணை நடத்தப்படும் என கூறப்படுகிறது. இந்த விசாரணையை நடத்தி முடித்து உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் போது தமிழகத்தில் பெரும் அரசியல் திருப்பங்கள் ஏற்படும் எனவும் தாவேகா தலைவர் தரப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன. கட்சியில் முக்கிய பதவிகளில் இருந்து கொண்டே திமுக மேலிடத்திற்கு ஆதரவாக ஸ்லீப்பர் செல்லாக சிலர் செயல்படுவதாக தாவேகா தலைவர் விஜய் சந்தேகப்படுகிறார். இந்த ஸ்லீப்பர் செல் பிரமுகர்கள் தான் கரூருக்கு தன்னை செல்ல விடாமல் தடுத்ததாகவும் விஜய்க்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இவர்களது நடவடிக்கைகள் குறித்தும் விசாரிக்க தனக்கு நெருக்கமான நிர்வாகிகள் மூலம் உத்தரவிட்டுள்ளார். தான் எடுக்கும் நடவடிக்கைகள் உடனுக்குடன் திமுக மேலிடத்திற்கு தெரிய இந்த முக்கிய ஸ்லீப்பர் செல் பிரமுகர்கள் தான் காரணம் எனவும் விஜய்க்கு சந்தேகம் எழுந்துள்ளதா? கரூர் விசாரணை முடிந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இந்த நபர்கள் கட்சியில் இருந்து தூக்கி எறியப்படுவார்கள் எனவும் விஜய் தரப்பு வட்டாரங்கள் கோருகின்றன. பாதிக்கப்பட்டவர்களை இன்னும் நேரில் சென்று சந்திக்க முடியாத நிலையில் அவர்களை சந்திக்க திருமண மண்டபம் உள்ளிட்டவைகளை வாடகைக்கு கேட்டபோது ஆளும் கட்சி பிரமுகர்கள் மூலம் மண்டப உரிமையாளர்கள் மிரட்டப்பட்டதாக கிடைத்த தகவலால் விஜய் ஆளும் கட்சி மீது கடும் கோபத்தில் உள்ளார். விரைவில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தை நேரில் சென்று சந்திக்க சட்ட ஆலோசகர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். தற்போதைய சூழ்நிலையில் தேர்தலை தனித்து சந்திப்பதா, அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தால் என்ன பாதிப்பு ஏற்படும், திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை உடைத்து தேர்தல் கூட்டணி அமைக்கலாமா என்பது உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து முக்கியமான நபர்களுடன் விஜய் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாகவும் நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன. மீண்டும் பொதுமக்களை சந்திக்கும் முன்பாக ஆளும் கட்சியின் இதுபோன்ற தாக்குதல்களை எவ்வாறு சந்திப்பது எனவும் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறதா? விஜய் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதில் ஆளும் கட்சி மேலிடம் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. ஆளும் கட்சியே எதிர்பாராத நடவடிக்கையில் விஜய் ஈடுபடுவார் என்கிறது விஜய் நட்பு வட்டாரங்கள். வரும் மாதங்கள் பரபரப்பான அரசியல் மாற்றங்களுக்கு பஞ்சம் இருக்காது என்றே தோன்றுகிறது.